என்ன ஓட்டம் ஓடுற? அப்பா மூச்சு முட்டுதுடா சாமி. என்னமா ஆட்டம் கட்டுறான்? டேய் தலை மூச்சு முட்டுதுன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரலான்னு, அதுக்குதான். அடாடா, ஓ அக்கறையில் அப்படியே 1/2 கிலோ முட்டைக்கோசை போறேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த கடவுளுக்கு லாஸ்டா ஒரு டைம் நன்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்க. சரி, ஆசைப்படுற பண்ணிக்க. டேய் எடிட்டர், சாங்க போறா. One eternity later. என்னடா போயிட்டே இருக்கு? ஆத்தாடி அம்மா, இன்னைக்குன்னு பார்த்து பெடிகிரி ட்ரையா இருக்கேன்னு கொஞ்சம் மீன் குழம்பு, 6 அவிச்ச முட்டை, ஒரு கப்பு ஐஸ்கிரீமு இத்தனையும் சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். இதுல வேற ஏதோ பண்ணுதுன்னு செல்ஃப்ல இருந்த 2 50 ரூபா நோட்டையும் முழுங்கிட்டேன். இந்த உண்மை மட்டும் இவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்காம நம்மள கொண்டுட்டு போய் புதைச்சிருவானுங்க. ஐயோ கடவுளே. இது என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீ செல்ஃப்ல இருந்த அந்த 2 500 ரூபா நோட்டை எடுத்துட்டு வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எது? அது 2 500 ரூபா நோட்டா? செத்தோமடா. என்னடா வந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்க? என்ன? அதை ஏன் கேக்குற? நேத்து லக்கி பாஸ்கர் படம் பார்த்தேன். அந்த படத்துல ராம்கி ஆண்டனியா வந்து பணம் கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம லைஃப்லயே யாராவது வந்து பணம் கொடுத்தா எப்படி இருக்கும்? நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். பட் இப்ப ஆண்டனி வந்து ஃபர்ஸ்ட் 2 லட்சம் கொடுன்னு சொன்னா உன்கிட்ட கொடுக்கறதுக்கு 200 ரூபாயாவது வச்சிருக்கியா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடா, நீ இருக்கிற வரைக்கும் நான் கற்பனையில கூட சந்தோஷமா இருக்க முடியாதா? தலைவா எப்படி இருக்கீங்க? வாடா, என்ன இந்த பக்கம்? காலையில எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னனே, வந்துதா? அட ஆமாப்பா, வந்துச்சு. அது நீதானா? என்ன 12th பாஸ் ஆயிட்டியா? தலைவரே, உங்களுக்கு ரொம்ப தான் குசும்பு. நான் அப்பா ஆயிட்டேன் தலைவரே. என் புள்ள வயசு இருக்கணும்லாம் புள்ள பிறந்துருச்சு. ஷோ, இந்த சண்டால சிரிக்கி எங்க இருக்கானே தெரியலையே. எங்க தாண்டி இருக்க? எனக்கா பிறந்தவளே, ஒன்னால பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயும் போச்சு. மாசம் கிடைக்கிற 1000 ரூபாயும் போச்சு. இப்ப கடைசியா 5000 ரூபாயும் போயிடுச்சு. எவ்வளோ நாள் தான் நானும் வருத்தப்படாத மாதிரியே நடிக்கிறது? டேய் என்னடா இப்படி நடுங்குற? இந்த எலிய பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் குண்டு பையா, அது எலி இல்லடா, அணிலு. எது? இது அணிலா? ஏய் எங்க போறீங்க? எது? அம்மாவா? அப்ப நான் யாரு? அடே இல்லுக்குறா. ஊராயா இது? ஷை, ஃபேன் ஓடுதுன்னு தான் என்னமா வேர்த்து கொட்டுது? கஞ்ச பிஸ்னாரி பயலுது. ஏசில இருக்க மாதிரி ஒரு 30 நம்பரை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானே? பிஸ்னாரிய வெறும் 5 நம்பரை வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. வேர்க்குதுன்னு அப்புறம் எதுக்கு போர்வை எடுத்துட்டு போற? ஏசி போட்டு தூங்க போறேன். ஏசி போட்டா குளிரும்ல, அதுக்குதான். ஹைர ஹைர ஹைரப்பா, பக்கத்து வீட்ல பெரியப்பா. ஆடா பாவிகளா, நான் போட்ட போஸ்டுக்கு 4 லைக் போட்டிருக்கானுங்க. அதுல கமெண்ட் பண்ண பொண்ணுக்கு 40 லைக் போட்டிருக்கானுங்க. மனுஷனுங்களாடா நீங்க? சரி, நம்மளும் ஒரு லைக்க போட்டு வைப்போம். எது வயசாச்சா? அடே, அதுல அப்படியே 90s கிட்ஸ்க்கும் வயசாச்சுன்னு ஆட் பண்ணிக்கங்கடா. காசு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லடா. காசு இல்லைன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டேங்கிறான்டா. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. ஜிபேல 500 ரூபாய் இருக்கான்னு கேட்டேன். ஜிபே இருக்கு, ஆனா 500 ரூபாய் தான் இல்ல. பிச்சைக்காரன் என்ன காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? எதுனாலும் கால் பண்ணு மச்சான், நான் இருக்கேன்ட்டு போனவன் என்ன ஆனானே தெரியல. இதோட எத்தனை கால் எத்தனை மெசேஜ் ஆயிடுச்சு. இவனை விட்டாலும் நமக்கு வேற ஆள் இல்ல. சரி, மறுக்கா ஒரு டைம் கால் பண்ணி பாப்போம். ஏண்டா இப்ப நம்ம வேலை வெட்டிக்கே போகாம காசு பணமே சம்பாதிக்காம சும்மா வீட்டுல உட்காந்து தின்னுட்டு இருக்கோன்னு வெயி. அப்ப இந்த ஓனர்ல ஒரு என்னடா பண்ணுவான்? ஒன்னும் பண்ண மாட்டான். நல்லா சாப்பாடு போட்டு ட்ரெஸ் தொப்பி எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பாத்துப்பான். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற?
ஆல்ரெடி அப்படிதான்டா இருக்கும் பைத்தியக்காரா. என் மலைக்குரங்கு இப்படி பண்ணு. எது? அப்படி இல்லைன்னா இப்படியாவது பண்ணு. எரும மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, எதையாவது பண்ணு. ஒத்த ரோசா, புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க. மனுஷ சேட்டைங்கிறது இதான் போல. புள்ளைய இப்படி பண்ண உறதும் இல்லாம அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கா இந்த ஆத்தாகாரி. விளங்கிரும். சரி வரேன் தம்பி. சரி வரேன்ப்பா. பக்கத்து தெருல ஆண்டி ஒண்ணு ஓடி போயிடுச்சாமா. காலையில இருந்து ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போறானுங்க. இவனுங்க நம்ம கிட்ட தகவல் சொல்ல வரானுங்களா இல்ல நம்ம இருக்கமா இல்லையான்னு செக் பண்ண வரானுங்களான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நானே ஓடி ஆட தெம்பு இல்லாம குச்சியை வச்சு முட்டு கொடுத்துட்டு கிடக்கேன். இதுல எங்க கூட்டிட்டு ஓடுறது? ஐயே, குடும்பமாராது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை ஓய்வே நாங்குது. ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இப்ப கண்ணாடியில பார்த்தா சூனிய பொம்மை மாதிரி இருக்கேன். கருமம். எமோய், இங்க பாத்தியா நான் என்ன கொண்டுட்டு வரேனே? வைக்கோல வச்சு வாட்டர் எடுக்க போறேன். இங்க பாத்தியா? ஐயோ, நமக்கு வாச்சதுதான் சரியில்லைன்னு பார்த்தா நமக்கு பிறந்ததும் சரியில்லை. சை, இத பெத்ததுக்கு பேசாம ரீல்ஸே பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். நாளைக்கு வாயா பாப்போம். ஐ, இதான் வாட்ஸ்அப்பா? சூப்பரா இருக்கேப்பா. இவ்வளவு பேரா வாட்ஸ்அப்ல இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட பேசினா கூட ஒரு வருஷம் பிஸியா இருப்பீங்க போல. ரே மச்சான், இத குரூப்பா வரானுங்கடா. அது வேறையா? ஏவாரா சாப்பிட்டேன்னு ரிப்ளை அனுப்பிடுங்க ஒரு பொண்ணு. ஆமா, ஏய் நேத்து காலையில சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு இப்ப சாப்பிட்டேன்னு அனுப்பியிருக்காடா. அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல இவனுங்கெல்லாம் அறிவெல்லாம் வளர்ந்துச்சுன்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை போல. நல்லா வேலை குரங்கா புலம்பும். இல்லைன்னா இவனுங்க மாதிரி நாமும் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு உருப்படாம போயிருப்போம். ஏம்மா மனசே சரியில்லை, கொஞ்சம் மசால் வடை செஞ்சு கொடுமா. அழுகையா வர மாதிரி இருக்கு, இல்லைன்னா 2 ஆம்லேட்டாவது போட்டு விடுமா. ஊர் உலகத்துல அவன் ஏதாவது கவலையா இருந்தா வயிற்றதான் காய போடுவானுங்க. நீ என்ன அரைச்சுக்கிட்டே இருக்கிற? அப்படியே ஓடி போய் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், சப்பாத்தி மட்டும் நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் உடம்பு குறைய மாட்டேங்குத. எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட? அத ஏன் கேக்குற? நேத்து சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி கொடுத்தாங்க, அவ்வளோ சிறப்பு இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு கம்மியா ஒரு 13ஓட நிறுத்திட்டேன். குறைஞ்ச மாதிரிதான். அதனாலே இந்த புடி 10 ரூபா. டேய் முருகாஷா, எப்படி இருக்க? பேங்க்ல ஆடு வாங்க லோன் போட்டிருக்கேன், அது சக்சஸ் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஓ செம்மையா, இப்படிதான் இளைஞர்கள் எல்லாம் முன் வரணும். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன். வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி முருகேசா, இந்த தொழில்ல முன் அனுபவம் இருக்கா? என்ன அருணாளே இப்படி கேட்டுப்புட்ட? அதான் வாரத்துல 3 தடவை மட்டன் சாப்பிடறேன்ல, இதுக்கு மேல என்ன அனுபவம் தேவை? அருணாளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஷோ, இதுல இது வேறையாக்கும். ஜிம்மி 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 எங்க இருக்க? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டே. சரி, இன்னைக்கு என்ன பிரேக்பாஸ்ட்? வேற என்ன, உப்மாதான். ஏண்டா உங்க அம்மாக்கு உப்மா தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாதாரா? அங்க பாரு எங்க அப்பாவோட மூஞ்சிய. அத கேட்க போய் தான் இப்ப மூஞ்சி வீங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. உனக்கு எப்படி? எம்மாடியோ, நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. ஆல்ரெடி உடம்பு வீங்கி போன மாதிரி தான் இருக்குது. ஆளை விடுங்கடா சாமே. உள்ள போன எங்க உள்ள போறது? நாங்க எப்பயும் இங்கதான் போவோம், நீங்க தான் இன்னைக்கு உள்ள வந்திருக்கீங்க. யா, சும்மா உள்ள போன்னு 2 நாளைக்கு அப்புறம் இப்பதான் பசங்க கதவை தட்டுறானுங்க. மச்சான் உங்களை போ சொல்லு மச்சான், முடியல. டேய் டக்குன்னு கிளம்புங்கடா. எவ்வளவு நேரம் கேஷுவலா போஸ்ட் கொடுக்கறது? அடேய் ஏண்டா இப்படி நாங்க அவசரமா போற இடத்துல வந்து அழிச்சாத்தியம் பண்றீங்க? மச்சான் முடியல மச்சான். அடடடடா, ஒரு வெண்பொங்கலும் 2 உளுந்த வடைக்குமாடா இந்த நிலைமை. என்னடா மயக்கமா தள்ளுது, கிரு 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 கிருன்னு வருதே. எவ்வளவு நேரம் தாடி முட்டு கொடுத்து நிக்கிறது?
யப்பா சாமே, இந்த வெண்பொங்கலை ஃபர்ஸ்ட் போதைப் பொருள் பட்டியல்ல சேருங்கடா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஐயோ சீக்கிரம் எடுடா. ஐயோ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆன நாய்க்கு பாட்ட பாரு. கால் வருதே. கொஞ்ச நேரம் நம்ம காலர் டியூனை கேட்கட்டும். ஹலோ மச்சான், எப்படி இருக்க? ஒரு முக்கிய காலர் டியூன் எப்படி இருக்குன்னு பாத்தியாடா? அது என்னமோ தெரியலடா, இப்பெல்லாம் இங்கிலீஷ் பாட்டு தான்டா. என்னமா போடுறானுங்க, ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. அதுலயும் அந்த சரணத்துக்கு அப்புறம் என்னடா இது, எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறானுங்கன்னு இருக்கும். டே பரதேசி நாயே, உங்க அப்பா நீ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனதுக்கு எங்க அப்பா கடையில வந்து அருவாள் வாங்கிட்டு வராங்க. டக்குனு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட்டோல. என்னடா சொல்ற? ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த காலர் டியூனை டெலீட் பண்ணிட்டு போ. இந்த காலர் டியூனை கேட்டா எனக்கே வெறுப்பாகுது. ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஏண்டா இந்த டைம் நீ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? இந்த டைம் சுந்தர் சி வேற நிக்கிறாரு. யாரு வந்தா என்ன, நான் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்குமெல்லாம் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல. ஏண்டா இதுதானடா நீ போன மாசமும் சொன்ன. போன மாசம் நம்ம குமார் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டுன்னா அதுக்கு அப்புறம் நான் செத்துட்டேன்னா மாலை வாங்க காசு இல்லாம கஷ்டப்படுவான்லடா, அதான் சாகல. டேய் இந்த மாசம் கொஞ்சம் காசு இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணு. என்னடா இப்படி சொல்லிட்ட? சுந்தர்சிக்கா பிரச்சாரம் பண்ண தம்மனாவை பார்க்காம இந்த கட்ட வேகாது. இப்படியே மாசம் மாசம் சாவரன்னு எங்களை சாவடிக்கிற. ஆனா நீ செத்த பாருல. அடியே இன்னுமா கிளம்புற? எவ்வளோ நேரம் இன்னும் சத்தத்தையே காணோம். என்ன பண்றா? இது இல்ல அது இல்ல, இது நேத்து போட்டது, இது போன மாசமே போட்டுட்டேன், இது போன வாரம் முடிச்சாச்சு. ஒண்ணுமே இல்ல போறதுக்கு. எப்படி நான் வெளியே போறது? மொத்த சம்பளத்தையும் ஷாப்பிங்ல தான் இறக்குறா. பட் அவளுக்கு எவ்வளவு சலிப்பு பத்தியா? Oh my god, bullshit. இதுக்கு தான் நான் 5000 கம்மியா எந்த ப்ராடக்ட்டும் வாங்குறது இல்ல. இங்க பாரு. Meanwhile, husband. கேரி பேக் இது 2 ரூபாயா சார்ஜ் பண்றீங்க? 1 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா? அசால்ட்டா கேக்குறானுங்க.